கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பாடம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவனுடைய மனதை குருடாக்குகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், எவைகளை நீங்கள் செய்தாலும் இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தானுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றை மாத்திரம் அவனுக்கு பிடிக்காத ஒன்று, வேற ஒன்றுமில்லை, நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பது. நல்லா ஆராதிக்கலாம், நல்லா ஜெபிக்கலாம், நல்லா வேதம் வாசிக்கலாம், அதெல்லாம் அவனுக்கு மேட்டர் இல்லை. ஆனால் ஒருவனிடத்துல நாம சுவிசேஷத்தின் ஒளியை பிரகாசிக்க செய்வோம் என்று சொன்னால் அதுதான் அவனுக்கு தடையாய் ஏற்படுத்துகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆகையினாலே இந்த நாட்களிலே நாம் பிரதான பணி அல்லது பிரதான ஊழியம் என்று சொன்னால் சுவிசேஷ ஊழியம்தான். ஆகையினால்தான் பிரதான ஊழியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷ ஊழியத்தை எல்லா இடங்களும் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு தாகத்தையும் ஒரு நோக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினாலே இங்கும் தெளிவாக சொல்லப்படுகிற காரியம், இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்குகிறார். ஆகையினாலே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நம்மையும் குருடாக்கி வைத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்காதபடிக்கு தடைக்கல்லாய் வைத்திருக்கிறான். மற்றவர்களிடத்தில் இந்த சுவிசேஷம் போகாதபடிக்கு அவர்களுக்குள்ளாகவும் தடைக்கல்லாய் நிற்கிறான். ஆகையினாலே இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தானுடைய சிந்தனை நடைமுறைப்படுத்தப்படாதபடிக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரதான ஊழியம் என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவதற்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆகையினாலே இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் அறிவிப்போம். இதற்கென்றே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். நாம் அதற்குரியவர்களாய் செயல்படுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக.